சிபிஐ அடியாள் அப்படின்றத, அதாவது ஆளுங்கட்சியுடைய அடியாள் அப்படின்றத நான் சொல்லல, நீங்க சொல்லல, பாக்குற யாருமே சொல்லல. சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்கிறாங்க ஒரு கேஸ்ல. அப்போ விஜய் அவர்களை கடைசி நேரத்துல தேர்தல் நேரத்துல கூட நெருக்கடி கொடுக்கறாங்கன்னா, அவரை சிஸ்டமேட்டிக்கா அவரை காலி பண்ணி வச்சிடணும். இன்னொரு கொஞ்ச நாள் கழிச்சு அவர் ஒரு பெரிய ஒரு வீரியமான சக்தியா வந்துடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கச்சிதமா பிஜேபி ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸோ சிபிஐ என்ன பண்ணுவாங்கன்னா 10 days டைம் கொடுக்குறாங்களா கொடுக்க மாட்டாங்களான்றது அவங்களுக்கு தான் தெரியும். ஆனா என்ன பிரச்சனைனா, நீங்க 2-3 தடவை கூட சிபிஐ சம்மன் அனுப்புவாங்க, அவரை எவைட் பண்ணலாம். ஆனா அது விஜய் அவர்களை கைது செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 10 தடவை சம்மன் அனுப்பிச்சிருந்தாங்க. அவர் ஆஜர் ஆகல அப்படின்னு பொழுதுதான் அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. சிட்டிங் சீஃப் மினிஸ்டரையே சம்மனுக்கு அவர் மரியாதை கொடுக்கலன்னும் பொழுது அரெஸ்ட் பண்ணாங்க. விஜய் யாரு? அவர் சீஃப் மினிஸ்டர்லாம் கிடையாது, தாவேகா தலைவர். அவ்வளவுதான். 2-3 தடவை அனுப்புவாங்க. அவர் தொடர்ச்சியா நிராகரிக்கிறாரு, புறக்கணிக்கிறாரு அப்படின்னா அப்கோர்ஸ் ஆப்வியஸ்லி அரெஸ்ட் அப்படின்றத நோக்கி போவாங்க. பட விவகாரத்துல இருந்து சிபிஐ விவகாரத்துல எல்லாத்தையும் பாஜக போட்டு இப்படி பண்றாங்க. ஆனா வாயை திறக்க மாட்டேன்றாங்க. எனக்கு தெரியல, கான் அண்டர்ஸ்டாண்ட் வாட் கைண்ட் ஆஃப் பாலிடிக்ஸ். கூட்டணி அப்படின்றது இமீடியட்டா அமையுமா அப்படின்னா, அது தாவேகாவுக்கும் கிட்டத்தட்ட அவங்களே குழிய தோண்டி அவங்களே படுத்துக்கிறதுக்கு ஈக்குவல். பாஜக அதிமுகவுக்கும் அது கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனா தான் இருக்கும். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு நிரஞ்சன் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். இன்று மதியம் வந்திருக்கக்கூடிய ஒரு அண்மை தகவலை நம்ம பார்த்தோம். டெல்லி சிபிஐ அலுவலகம் திரு விஜய் அவர்களுக்கு சம்மன் அனுப்பி 10ஆம் தேதி அவர் ஆஜராகும்படி அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அவருக்கு பல நெருக்கடிகள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் பாஜக, மத்திய அரசு அப்படின்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது. ஒன்னோடு ஒன்று பின்னி பிணைந்ததாக இருக்கிறதா? இப்போ அதற்கு முன்னதாக வந்த செய்தி, சிபிஎஃப்சி சென்சார் போர்டு இந்த மறு ஆய்வுக்கு தேதியை ஒத்தி வச்சிருக்கிறாங்க. கேட்டா இயக்குனருக்கு உடல்நல சரியில்லை அப்படின்னு சொல்லி இப்போ சிபிஐக்கு இப்போ இந்த சமயத்துல அழைக்கிறாங்க. அவருக்கு கட்சிக்கான நேர்காணல் இருக்கு, அடுத்த கட்ட பணிகள் இருக்கு, அவர் பிரச்சாரத்துக்கு போகணும். என்ன இதன் மூலம் இதுல இருக்கக்கூடிய பின்னணி அரசியல் நீங்க பாக்குறீங்க சார்? எல்லாருமே இத வெறும் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலைக்காக மட்டும் சுருக்கி பாக்குறாங்க அப்படின்றதா டெல்லியில இருந்து நான் பாக்குறேன். ஏன்னா ரொம்ப வருஷமா பாரதிய ஜனதா கட்சியும் காங்கிரஸ் இந்த 2 தேசிய கட்சியிலுமே பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கிறேன், செய்திகளை சேகரிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்றதுனால அவங்க அடுத்த மாசம் நடக்க போறதுக்கோ இல்ல அடுத்த வாரம் நடக்க போறதுக்கோ இல்ல அடுத்த வருஷம் நடக்க போறதுக்கோன திட்டமிடல்களை பாஜக எப்பவுமே பண்ண மாட்டாங்க. அங்கதான் காங்கிரஸும் பாஜகவும் வித்தியாசப்படுறது. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நடக்கிறத நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடியவங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நடக்கிறத 1 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதனாலதான் பாஜகவுடைய வெற்றி அப்படின்றது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. நீங்க இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஆகட்டும், சிஏஏ ஆகட்டும், இப்ப வந்திருக்கிற எஸ்ஐஆர் ஆகட்டும், இது எல்லாமே அவங்களுடைய நீண்டகால திட்டமிடல்கள். அந்த வகையில வச்சு பார்த்தா 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான வேலைகளை அவங்க செய்யவே இல்லை. அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறது 2029, 2031 அந்த மாதிரியான விஷயங்களுக்காக தான் அவங்க போயிட்டு இருக்காங்க. சரி, வர எங்க அப்படின்ற உங்களுக்கு ஒரு கேள்வி எழும். சிம்பிளான விஷயம். இப்போ தமிழ்நாட்டுல 2 ஃபோர்ஸ் தான் இருந்தாங்க. ஒன்னு ஏடிஎம்கே, இன்னொன்னு டிஎம்கே. அப்கோர்ஸ் அவங்க என்னைக்குமே சேரவே மாட்டாங்க. ஆனா இந்த 2 கட்சிகளுக்கும் பலம் சேர்க்கக்கூடிய வேலைகள் அப்படின்றத மற்ற கட்சிகள் எல்லாருமே பண்ணுவாங்க. விடுதலை சிறுத்தைகள் ஆகட்டும், இல்லாட்டி மதிமுகவாகட்டும். ஸோ நம்ம ஊர்ல தேர்ட் ஃப்ரண்ட் அப்படின்றது ஒரு 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 ஃபெயிலியர் மாடல் அப்படின்னு எடுத்துக்கலாம். கடந்த காலங்கள்லயும் நம்ம பார்த்திருப்போம். ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய உதாரணம்னா 2016 மக்கள் நல கூட்டணி. சோ அவங்க எவ்வளவு பெரிய டிசாஸ்டரா டிஎம்கேவுக்கு மாறினாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். அது ஏடிஎம்கேவுக்கு அப்கோர்ஸ் அவங்களுக்கு ஒரு பெரிய அது ஒரு ப்ரொஜெக்ஷனா அவங்க போய் மாறி இருந்துச்சு. இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த தேர்ட் ஃப்ரண்ட் அப்படின்னு வந்துருச்சுனாலே, தேர்ட் ஃப்ரண்ட் இங்க இல்ல, எல்லா இடத்துலயும் அதுதான் பொலிட்டிக்கல் பேட்டர்ன். தேர்ட் ஃப்ரண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, அவங்க ஓட்டுகளை கசகசன்னு பிரிப்பாங்க அப்படின்னா அது ரூலிங் பார்ட்டிக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா
ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்லப்படக்கூடிய அரசுக்கு எதிரான மனநிலையை பிரிக்கக்கூடிய வேலைகள் அப்படின்றது அப்கோர்ஸ் எதிர்கட்சியும் பண்ணுவாங்க. அதே வேலையை தேர்ட் ஃப்ரண்ட்ல இருக்கவங்களும் பண்றாங்க அப்படின்னும் பொழுது பிரிய போகக்கூடிய வாக்குகள் அப்படின்றது ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகள். ரொம்ப சிம்பிளான கால்குலேஷன் இது. ஸோ அப்ப அதை மனசுல வச்சுதான் விஜய் அவர்கள் வந்து ரொம்ப தீவிரமா களமாடிட்டு இருந்தாரு. அவருக்கு அப்கோர்ஸ் அவருக்குமே தெரியும், தாவேகாரங்களுக்கும் தெரியும், இந்த எலெக்ஷன்ல அவங்க எதுவும் பெருசா ஓட் பேங்க்ன்றதை தாண்டி ஆட்சி அதிகாரத்தை பிடிப்போம் அப்படின்றதெல்லாம் வந்து அவங்களுடைய அதீத கற்பனையா வேணால் இருக்கலாம். ஆனா நீங்க 2029 நாடாளுமன்ற தேர்தல் அப்பவோ இல்லாட்டி 2031 அப்பவோ இந்த சினாரியோ அப்படியே மாறி இருக்கும். ஏன் மாறி இருக்கும்னா, உங்களுக்கு அப்கோர்ஸ் தெரியும், அதிமுக பாஜக கூட்டணி ரொம்ப பெரிய இணக்கமான கூட்டணியாலாம் இல்ல. திமுக இருக்கக்கூடிய கூட்டணிகளும் பெரிய அப்படியே எல்லாம் கொள்கை ரீதியா அவங்க ஒட்டிட்டு இருக்கிறாங்க. ஆனா நிறைய கசப்புகள் வெளிப்படையாவே தெரிய தொடங்கி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அப்ப அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் அப்போ பாரதிய ஜனதா கட்சிக்கு அது அவங்களுக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா சென்ட்ரல்ல அவங்க இருக்கணும். நீங்க யோசிச்சு பாருங்களேன், இப்ப இந்த எலெக்ஷனுக்கு அதிமுக, காங்கிரஸ், தாவேகா இவங்க 3 பேர் கூட்டணி அமைச்சிருந்தாங்கன்னா, நம்ம இந்த இந்த நேர்காணல்லாம் நம்ம எதுவுமே பேச வேணாம், ஊடகங்கள் எந்த செய்தியும் போட வேணாம், நம்ம வந்து எழுதி வச்சிடலாம். ஓகே, இந்த கூட்டணி வெற்றி பெற்றது அப்படின்றத சொல்லிடலாம். ஏன்னா அப்படிதான் இருக்கு. அரசுக்கு எதிரான மனநிலை, ஆன்டி இன்கம்பன்சி எல்லாம் சேர்த்து எதிரில் இருக்கக்கூடிய ஆப்போசிஷன்ல இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ரொம்ப வலுவா இருப்பாங்க. காங்கிரஸ், தாவேகா, அதிமுக அப்படின்னு. பாஜகவுக்கு கூட்டணி இல்லாம இருக்கும் பட்சத்துல பாஜகவுக்கான முகம் அப்படின்றது எதுவுமே இல்லை. காங்கிரஸ்க்கு எங்கன்னா பாஜக எதிர்ப்பு அப்படின்றது தமிழ்நாட்டுல ரொம்ப அதிகம். அதை அறுவடை செய்யறதுக்கு காங்கிரஸ் அப்படின்றது தேவைப்படும். இது எல்லாமே நம்ம கணக்கீடுகளா புரிஞ்சுக்க வேண்டியதுதான். இது எல்லாமே ரொம்ப டெக்னிக்கலா பார்த்தோம்னா இதெல்லாம் இப்படி புரிஞ்சுக்கணும். அப்போ 2029 தனித்து விடப்படக்கூடியது யாரா இருப்பாங்க? திமுக, காங்கிரஸ் இல்லைனாலும் அவங்களுடைய மற்ற கூட்டணிகள்லாம் வச்சு ஏதோ ஒரு வகையில அவங்க சஸ்டெயின் பண்ணுவாங்கன்னு வச்சுக்குவோம். அப்கோர்ஸ் அவங்களுக்கு மோடி எதிர்ப்பு அப்படின்றது அவங்களுக்கு ஒரு கூடுதல் பலமா இருக்கும். ஒருவேளை ஆட்சியில இருக்கிறாங்க அப்படின்னா அது இன்னும் பலமா இருக்கும். பாஜக அதிமுக கூட்டணி 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பிரிஞ்சு போனாங்க, இப்ப சேர்ந்து இருக்கிறாங்க. இன்னும் 1 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க சேர்ந்து இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களான்றது யாராலையும் உறுதியா சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க கொள்கை கூட்டணி கிடையாது, அவங்க ஒரு இடைக்கால ஏற்பாடா செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டணி தான். அப்கோர்ஸ் அது எல்லாருமே ஒத்துக்குவாங்க. ஏன்னா இன்னைக்கு நான் ஒரு ட்விட் பார்த்தேன், சரியா 1 வருஷத்துக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு ட்விட் போட்டிருக்காரு. என்னன்னு போட்டிருக்கிறாரு, ஹிந்தியை திணிக்கக்கூடிய வேலைகள் அத்தனையுமே பாஜக பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப கேவலமான அரசியலை பண்றாங்க அப்படின்னு. ரொம்ப பெரிய இப்போ ஒரு ரயில்வே நிலையத்துக்கு இப்ப பேர் வச்சாங்களா அந்த மாதிரி கூட இல்ல. எல்ஐசியுடைய வெப்சைட்ல டிஃபால்ட் லாங்குவேஜா ஹிந்தி இருக்குது. அதாவது நீங்க ஹிந்தி, இங்கிலீஷ் இருக்கும், நம்ம அதுல எதுவும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனா பொதுவா இருக்கிறது இங்கிலீஷ் தான் இருக்கும். அதுல போய் நம்ம மாத்திக்கலாம். அது அப்போ வந்து பிஜேபி 1 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்க, டிஃபால்ட் நீங்க எல்ஐசி ஓபன் பண்ணீங்கனாலே ஹிந்தி தான் வந்து முன்னாடி இருக்கும். நம்ம தான் தேடி போய் இங்கிலீஷ்க்கு மாத்தணும். இத முக்கியமான அரசு நிறுவனங்களுடைய அத்தனை வெப்சைட்ஸ்லயுமே அப்படி மாத்தி வச்சிருந்தாங்க. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன ட்வீட் போட்டிருக்கிறாரு, பாஜகவையும் மோடியும் அவ்வளவு மோசமா விமர்சிச்சு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அந்த நிலைப்பாட்டுல இருந்து பாஜக எங்கேயும் மாறல. அவங்க இப்பவும் ஹிந்தி திணிக்கக்கூடியதான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இனி 1 வருஷம் கழிச்சு அவங்க அப்படிதான் செய்ய போறாங்க. அப்போ வெளியே போறதுக்கான காரணம் அப்படின்றது அதிமுக கிட்ட நிறையவே இருக்கு. சிம்பிள், புரிஞ்சுக்கலாமா? அப்போ 2029 அப்போ இப்ப இந்த எலெக்ஷனுக்கு எவ்வளவு தூரம் நெருக்கடி கொடுக்கறாங்க அதிமுகவுக்கு. எடப்பாடி பழனிசாமியை டெல்லி வாங்கன்னு சொல்றது என்ன, நாங்க முதல்வரா இவரை ஏத்துக்க மாட்டோம்னு மறைமுகமா சொல்றது என்ன, நாங்க தான் இந்த கூட்டணிக்கு தலைவர்னு அவங்க சொல்றது என்ன. சோ இவ்வளவு பெரிய ஆட்டம் ஆடுறாங்கல்ல, அந்த ஆட்டத்துக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலா ஏதாவது ஒண்ணு பண்ணல. சரி, எடப்பாடி பழனிசாமின்னு விட்டுருவோம், அதிமுக ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்கல்ல. அப்படி பண்றதுக்கான சான்ஸ் அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் களம். சரியா அதே நேரத்துல தாவேகா கூட அப்படி ஒரு நெருக்கமா போய் தாவேகா அதிமுக கூட்டணி, சரி எங்களுக்கு டிஎம்கே வேணாம், ஆட்சியில பங்கு கொடுக்க மாட்டேன்றாங்க, எதையோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு காங்கிரஸும் வராங்கன்னு வச்சுப்போமே, அப்போ ரொம்ப வலுவாயிரும். அப்ப என்ன ஆகும், ஏற்கனவே அரசுக்கு எதிரான ஒரு மனநிலை, டிஎம்கே அரசுக்கு எதிரான மனநிலை ஒரு 2-2.5 வருஷத்துக்கு இருக்கும். அப்ப அதை அவங்க மொத்தமா அறுவடை பண்ணுவாங்க. அப்போ சோ நம்ம இப்படிதான் சிந்திக்கணும். ஏன்னா பாஜக இப்படிதான் சிந்திப்பாங்க. அப்ப அந்த தேர்ட் ஃபோர்ஸ்னு ஒண்ணு இருக்கிறத காலி பண்ணணும். அது யாரா இருக்கிறாங்க, விஜயா இருக்கிறாங்க. அந்த விஜய் அவர்களை காலி பண்ணணும்னா அவரை வந்து எல்லா வகையிலையும் வந்து அடிச்சு மட்டம் பண்ணணும். அதைத்தான் கச்சிதமா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவ்வளவு நாள் போயாச்சு. அவரு சிபிஐ பொங்கல் முன்னாடியும் பொங்கலுக்கு அப்புறமும் டெல்லி வந்தாரு.
ரெண்டு மாசத்துக்கிட்ட ஆக போகுது. நாளைக்கு தேர்தல் நேர்காணல் நடத்த போறாங்க. முக்கியமான அரசியல் களம் அப்படின்றது போயிட்டு இருக்கு. சிபிஐ இப்ப எதுக்கு கூப்பிடணும்? சிபிஐ அடியாள் அப்படின்றத, அதாவது ஆளுங்கட்சியுடைய அடியாள் அப்படின்றத நான் சொல்லல, நீங்க சொல்லல, பாக்குற யாருமே சொல்லல. சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்கிறாங்க ஒரு கேஸ்ல, சிபிஐயும் இடியும் அரசுகளுடைய அடியாளா செயல்படுறீங்க அப்படின்ற கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்திருக்காங்க. அப்கோர்ஸ் நீங்களும் ஒத்துக்குவீங்க, பார்க்கக்கூடிய நேர்கள் எல்லாருமே ஒத்துக்குவாங்க. சிபிஐயும் இடியும் யாருக்கு ஆதரவா செயல்படுறாங்க, எதுக்கு ஆதரவா செயல்படுறாங்க அப்படின்றது. அப்போ விஜய் அவர்களை கடைசி நேரத்துல தேர்தல் நேரத்துல கூட நெருக்கடி கொடுக்கறாங்கன்னா, அவரை சிஸ்டமேட்டிக்கா அவரை காலி பண்ணி வச்சிடணும். இன்னொரு கொஞ்ச நாள் கழிச்சு அவர் ஒரு பெரிய ஒரு வீரியமான சக்தியா வந்துடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கச்சிதமா பிஜேபி ஒர்க் பண்ணிருக்காங்க. சார், இப்போ அவங்களுக்கு அதிமுகவை வந்து காலி செய்து பிஜேபி இங்க ஒரு பிரைமரி போர்ஸா வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததாக நம்ம கடந்த காலத்துல பார்க்கிறோம். இப்போ அவர்களோட கூட்டணி வைத்திருக்கிறார்கள். அண்ணாமலை எல்லாம் அப்படிதான் வந்து முன்னெடுத்தார் தன்னுடைய அரசியலை. நான் ஒரு தனி சக்தியா வந்து உருவெடுத்து பிஜேபி வளர்க்க போறேன் அப்படின்னு சொல்லி பிறகு கூட்டணியை வச்சு சமரசத்தை மேற்கொண்டாங்க நம்ம பார்க்கிறோம். இப்ப தமிழக வெற்றி கழகத்தை வந்து இப்ப அது அன்டெஸ்டட் நாட் ப்ரூவன், அது என்ன ஓட்டு இருக்க போகுதுன்னு நமக்கு இன்னும் தெரியல. தேர்தலுக்கு அப்புறம் தான் அது தெரிய வரப்போகுது. அதை இப்போ குறிவைப்பதற்கான காரணம் என்ன? இன்னும் சொல்ல போனால் பாஜகவினரே ஆர்எஸ்எஸ் காரர்களே சிலர் வந்து ஊடக விவாதங்கள்ல சொல்லும்போது என்ன சொல்றாங்க, இவர் ராகுலுக்கான ஆளா இருக்கிறாரு. காங்கிரஸ் இவர் இப்ப இல்லைன்னா கூட 2029ல ராகுலுக்கு ஒரு வேல்யூ அடிஷனா இருப்பாரு அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாம் சொல்லப்படுது. உண்மையிலேயே அந்த கணக்கின்படிதான் வந்து ஆர்எஸ்எஸ் பாஜக திரு விஜய் அவர்களை இப்படி அணுகுதா? இல்ல நம்ம ராகுல் காந்தி அந்த அளவுக்கு யோசிச்சு முடிவெடுப்பாரா அப்படின்னா எனக்கு அது பெரிய சந்தேகத்துக்குரிய விஷயம் தான். நீங்க அதிமுகவுக்கு மாற்றான போர்ஸ் அப்படின்னு வராங்கன்னு பொழுது நீங்க சொல்றது கரெக்ட் தான். அண்ணாமலை அவர்கள் அதை கரெக்டா எடுத்துட்டு போயிட்டு இருந்தாரு. இப்ப அதையே கண்டினியூ பண்ணிருக்கலாம்ல. ஏன் வந்து கடைசி நேரத்துல கூட்டணி வைக்கணும்? சரி, கூட்டணி வைக்கிறதெல்லாம் இருக்கட்டும். ஏன் தொடர்ச்சியா அதிமுக தரப்பினரை வந்து அவமரியாதை செய்யக்கூடிய வேலைகளை தொடர்ச்சியா ஏன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. செங்கோட்டையன் அதிமுகவுல இருந்தாரு. செங்கோட்டையன் டெல்லி வராரு. அமித்ஷா அவர்கள் நேரம் கொடுக்கறாரு, பாக்குறாங்க. பார்த்து முடிச்சுட்டு போய் ஒரு 10-15 நாள்ல அவர் ஏன் தாவேக்கால சேரணும்? அவர் தாவேக்கால சேர்ந்ததன் மூலியமா அதிமுகவுல என்ன டாக் ஒரு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன டாக் உருவாச்சு? ஓகே, அதிமுகன்றது வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த தலைமையின் மீதான ஒரு சந்தேகத்தை வெளிப்படையா ஏற்படுத்துச்சு. முதல் விஷயம். பன்னீர்செல்வம் அவர்கள் பாஜகவுக்கு எந்த அளவுக்கு விசுவாசமா இருந்தாரு, பிரதமர் நரேந்திர மோடி குறித்த எவ்வளவு தூரம் விசுவாசமா இருந்தாருன்னு எல்லாருக்குமே தெரியும். நினைச்சிருந்தாங்கன்னா அவர் கண்டிப்பா ஏதாவது பண்ணிருக்கலாம். ஏன் பாஜகவுல சேர்ந்திருக்கலாம்ல அவரு? ஏன் பாஜகவுல சேராம திமுகவுல போய் சேர்ந்தாரு? சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்க கூட்டணியில இருக்கிறாங்க, அவரு அழகா வந்து உடனே இவங்க என்ன கேட்பாங்க, அது எப்படி ஒரே ஸ்டேஜ்ல பகிர்ந்துக்குவாங்கன்னு? ஏன் டிடிவி தினகரன் அனுமதிச்சிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி? பன்னீர்செல்வம் அதிமுகல சேர போறது இல்ல, அவர் பாஜகல சேர போறாரு. மேடைகளை கூட பகிர்ந்துக்க போகக்கூடிய அவசியம் கிடையாது. பாஜகல சேராம திமுகல சேர்ந்திருக்கிறாரு. மீண்டும் இன்னொரு பேச்சு என்ன வருது பாருங்க, அம்மாவுக்கு இவ்வளவு விசுவாசமா, ஜெயலலிதா அவர்களுக்கு இவ்வளவு விசுவாசமா இருந்த ஆளை கூட எடப்பாடி பழனிசாமி யாரும் அரவணைச்சு போக முடியல அப்படின்ற ஒரு டாக், கெட்ட பேர் அப்படின்றது வந்துச்சு. 2. 3வது, அதிமுக எதிர்காலத்துல ஏதாவது இடத்துல வலுவாயிரும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தது. பிரிஞ்சு போனவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துருவாங்க. கட்சியை கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அந்த கட்சியில ஏதாவது ஒரு கட்டத்துல உள் சேர்க்கப்படுவாங்க. ஒரு பெரிய தோல்வி கிடைக்குது. ஏன்னா இந்த சட்டமன்ற தேர்தலில் ஒருவேளை அதிமுக தோல்வி அப்படின்னும் பட்சத்துல எல்லாரும் ஒன்றிணையறதுக்கான வாய்ப்பு, அதிமுகவை கிளைம் பண்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப அதிகமா இருந்துச்சு. யார் யார் கிளைம் பண்ணிருந்தாங்க? சசிகலா அவங்க கிளைம் பண்ணிருந்தாங்க. கட்சி தொடங்கியாச்சு. இனி அவங்களால அதிமுகவை ஒரு காலத்துக்கும் கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா விதிமுறை அப்படிதான் இருக்கு. வேற ஒரு கட்சியில் இருக்கவங்க இந்த கட்சியை வந்து இது பண்ண முடியாது. அவங்க வந்து இனி மீண்டும் அடிப்படை உறுப்பினராகி அதுக்கப்புறம் 6 வருஷம் ஆகிதான் தலைமை அப்படின்றத போக முடியும். கரெக்டா? சோ அப்ப அதுதான் அவங்க விதிமுறை சொல்லுது. 2 பேர் காலி 3 பேர் காலி ஆயிட்டாங்களா? டிடிவி தினகரன் அவர் எப்பவோ கட்சியெல்லாம் ஆரம்பிச்சாச்சு. அப்போ அவராலையும் கிளைம் பண்ண முடியாது. நீங்க பெரும்பாலானவங்களை பாருங்களேன், அதிமுகவை சொந்தம் கொண்டாடுறதுக்காக தயாரா இருந்த நிறைய பேரு இன்னைக்கு அந்த அதிமுகவை சொந்தம் கொண்டாடுறதுக்கு தயாராக இல்லாத, அதாவது அவங்க கிளைமே பண்ண முடியாது அப்படின்ற இடத்துக்கு போயாச்சு. சசிகலா அவர்கள் இவ்வளவு நாள் அமைதியா இருந்தாங்க, ஏன் இப்ப போய் கட்சி தொடங்கணும்? அவங்க அதிமுகவை தானே கிளைம் பண்ணிட்டு இருந்தாங்க, எதுக்காக புதுசா ஒரு கட்சி தொடங்கணும்? தீபா எடுத்துக்கோங்க, மாதவன் எடுத்துக்கோங்க, எல்லாருமே புது கட்சி தொடங்கிட்டாங்க. அவங்க எல்லாம் எப்போ நீ அதிமுகவை கிளைம் பண்ண முடியும்னு தெரியல. சரி, விளையாட்டு செய்திகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இதுதான் சீரியஸான விஷயம்.
அப்போ உங்களுக்கு அதிமுகவை முழு முச்சூடா தனிமைப்படுத்தக்கூடிய வேலைகளை பாஜக ரொம்ப கச்சிதமா பண்ணிட்டாங்க. இன்னும் எஸ்பெஷலி இப்போ ஹோம் மினிஸ்டர் வராரு, ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி திருச்சிக்கு வராரு. இதுக்கு முன்னாடி அதிமுக கூட்டணியில் இருந்தப்போ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஜெயலலிதா அவர்களை வீட்டுல போய் வேதா நிலையத்துல போய் பார்த்தது இல்லையா? அது கூட்டணி கட்சி தலைவருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை தானே. ஏன் ராகுல் காந்தி சென்னை வந்தார்னா எங்க போய் பாக்குறாரு? போய் கலைஞர் வீட்டுல போய் கலைஞரை பார்ப்பாரு, ஸ்டாலின் வீட்டுல போய் ஸ்டாலினை பார்ப்பாரு. சென்னை வந்தாங்கன்னா நான் சொல்றேன். திருச்சிக்கு வராரு, பக்கத்துலதான் எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. ஏன் போய் ஹோம் மினிஸ்டர் ஏன் போய் பார்க்கல? சரி, பார்க்கலன்றத கூட விட்டுறலாம். அடுத்த நாள் எடப்பாடி பழனிசாமி எதுக்காக டெல்லிக்கு வரவழைச்சு பார்க்கணும்? இதன் மூலியமா பாஜகவும் அமித்ஷாவும் என்ன சொல்ல வர்றாங்க பப்ளிக்கு? பாருங்க, சும்மா அவரா கிளைம் பண்ணிக்கிறாருங்க கூட்டணிக்கு தலைவர்னு, நாங்க தான் தலைவர் அப்படின்னு. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்துட்டு போறாரு. அடுத்த நாள் எதுக்காக அமித்ஷாவை பாக்குறதுக்கு எடப்பாடி பழனிசாமி வரணும்? அதுவும் அன்னைக்கு வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிறாரு அமித்ஷா, அன்னைக்கு நைட்டு தான் வருவார்னு எல்லாருக்குமே தெரியும். எலெக்ஷன் என்ன டைம் போய்கிட்டு இருக்குது. இந்த நேரத்துல அரசியல்வாதிகளுக்கு ஒவ்வொரு மணித்துளியும் தங்கத்துக்கு ஈடானது. ஆனா அந்த நேரத்துல அவர் டெல்லியில ஒரு நாள் முழுக்க காத்திருக்கிறாரு. ஒரு ஹோல் டே இஸ் இன் டெல்லி. வாட் இஸ் தி பர்பஸ்? என்ன காரணம் அதுக்கு? அப்ப என்னன்னா மீண்டும் அதான் சொல்றாங்க, எடப்பாடி பழனிசாமி எல்லாம் நாங்க சொல்ற ஆட்கள் தாங்க, நாங்க சொல்றதாங்க கேட்பாரு அப்படின்றத ரொம்ப வெளிப்படையாவே அதை பண்றாங்க. அவங்களும் எதையும் அதை மறுக்கக்கூடிய இடத்துலயோ எதுவுமே இல்லை. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. முதல் தடவை எடப்பாடி இதை நான் ஏன் சொல்றேன்னா, அவர் அடுத்த நாள் காலையில ஏர்போர்ட்டுக்கு போறப்போ நான் போயிட்டேன், ஏர்போர்ட் டெல்லி ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு அவர்கிட்ட நான் கொஸ்டின் கேட்கறேன், எதுக்கு வந்தீங்க எதுக்கு? பதிலே வரல இருக்கு. அவர் எதோ சொல்றாரு, எதுக்கு சார் வந்தீங்க அப்படின்னா அதுக்கு என்னென்னமோ பதில் சொல்றாரு. நீங்க இன்னும் நல்லா யோசிச்சுக்கோங்க. அவர் முதல் தடவை டெல்லி வர்றப்போ கேபி முனுசாமியை கூப்பிட்டு வந்தாரு, மினிஸ்டர்ஸ் அத்தனை பேரும், எக்ஸ் மினிஸ்டர்ஸ் செல்வம், தங்கமணி, வேலுமணி எல்லாரையும் கையோட கூப்பிட்டு வந்தாரு. மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய தம்பிதுரை ஆகட்டும், சி.வி. சண்முகம்னு ஒரு பெரிய படையவே கூப்பிட்டு வந்தாரு. அடுத்த தடவை வரும் பொழுது தங்கமணி வரல, இன்னும் 2-3 பேரை கழட்டி விட்டுட்டு ஒரு 6-7 பேரை மட்டும் கூப்பிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் வரப்போ 2-3 பேரை மட்டும் கூப்பிட்டு வந்தாரு. இந்த தடவை வர்றப்போ அவர் ஒருத்தர் மட்டும்தான் வராரு. ஏர்போர்ட்ல அவரை ரிசீவ் பண்றதுக்கு எம்பி தனபால் மட்டும்தான் இருக்கிறார், வேற யாருமே இல்ல. என்ன பேசுறீங்க? எனக்கு புரியல, எனக்கு சுத்தமா புரியல. டெல்லிக்கு லாங்குவேஜ் இஷ்யூ இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். தம்பிதுரை எல்லாம் கூட போறது, மத்தவங்க எல்லாம் கூட போறதுக்கு அந்த டிரான்ஸ்லேஷன் அந்த விஷயங்களுக்காக தான் போவாங்க. இவங்க சைட்ல இருந்து யாருமே இல்ல. நான் தான் அங்க நான் ஸ்பாட்ல இருக்கேனே, ஹோம் மினிஸ்டர் வாசல்ல இருந்தா நான் ரிப்போர்ட் பண்றது எல்லாமே. ஒரே ஒரு கார் தான், ஒரு பந்தோபஸ்து காரு, அவரோட ஒரே ஒரு காரு, டிரைவர் மட்டும் தான் உள்ள இருக்காரு, வேற யாருமே இல்ல. என்ன ரகசியம்? 4 மணி நேரம் அப்படி என்ன பேசுறீங்க? கேட்டா டாக்குமெண்ட்ஸை கொடுக்க போனோம், நாங்க அரசுக்கு எதிரான மினிஸ்டர்ஸுக்கு எகேன்ஸ்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்க போனோம் அப்படின்றாங்க. சார் அதுக்கு முன்னாடி நாள் தான் சார் பிரைம் மினிஸ்டர் கையிலேயே கொடுத்துருக்கலாமே. பியூஷ் கோயல் அங்கதானே இருக்கிறாரு, அங்கேயே தானே சுத்துறாரு பியூஷ் கோயல். அவர் தானே பொறுப்பாளர், அவர் அமைச்சர் தானே, அவர்கிட்ட கொடுத்து விட்டோம்னா இதாக போகுது. அப்படியே சரி கொடுக்கட்டும் சார், ஒன்னும் தப்பே இல்லை சார், நீங்க தாராளமா கொடுங்க, எல்லாமே பண்ணுங்க. நீங்க என்ன பண்ணணும்? அதிமுக 2ஆம் கட்ட தலைவர்கள் இருப்பாங்களா, 3ஆம் கட்ட தலைவர்கள் இருப்பாங்களா? ஏன் எம்பி சி.வி. சண்முகம் இருக்காரா, முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் தானே, அவருக்கு சட்டத்துல அவருக்கு தெரியாது எதுவுமே இருக்காது இல்ல. அவர்கிட்ட ஒரு கட்சியுடைய தலைவர், ஒரு முதல்வர் எதுக்கு சார் இங்க இப்படி மணிக்கணக்கில் ஒரு நாள் கணக்கில் காத்திருந்து பண்ணணும்? இதன் மூலியமா என்ன சொல்றாங்கன்னா, அவ்வளவுதாங்க அவங்களுக்கான மரியாதை அப்படின்றத ப்ரொஜெக்ட் பண்ண விரும்புறாங்களா? அது அதிமுக, நீங்க அவர் கூட இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள் வேணா அதை பார்த்துட்டு அமைதியா இருக்கலாம். நீங்க சாதாரணமான ஒரு அதிமுகவுடைய ஒரு தொண்டனுடைய மனநிலை நினைச்சு பாருங்க. ஏன்னா ஜெயலலிதா டெல்லிக்கு வரும் பொழுது டெல்லி எப்படி இருக்கும்னு நான் பார்த்திருக்கிறேன். அப்கோர்ஸ் தமிழ்நாட்டுல நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. அவங்க டெல்லி வரதெல்லாம் அபூர்வம். அப்படி வரும் பொழுது டெல்லி எப்படி அப்படியே இதுவா இருக்கும், அவங்க ஒரு மீட்டிங்க்கு போறாங்க, பிரைம் மினிஸ்டரை பாக்குறாங்க, அவங்க வீட்டுக்கு போறாங்கன்னா அந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்னு கண்ணால பார்த்திருக்கிறோம். அப்போ அந்த அதிமுக தொண்டர்களுக்கு இருக்கும்ல, சரி எங்க இருந்த கட்சி நீங்க போய் இப்படி காத்து கிடக்கிறமே அப்படின்னு. யார் முடிவு பண்றது? சீட்டு இத்தனை சீட்டு நாங்க கொடுக்குறோம், இத்தனை சீட்டு நாங்க கொடுக்குறோம்னு அதிமுக தானே முடிவு பண்ணணும். அதென்ன பிரைம் மினிஸ்டர் மோடி வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நாங்க முடிவு பண்றோம்னு இப்ப டிஎம்கே சொல்லிட்டு இருக்காங்களா? ராகுல் காந்தி வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நாங்க முடிவு பண்ணிக்கிறோம், ராகுல் காந்தி தான் எல்லாம் எங்களுக்கு, ராகுல் காந்தி இங்க ஒரு 4 எலெக்ஷன் கேம்பெயினை நடத்திட்டோம், அதுக்கப்புறமா நாங்க அப்படியா சொல்றாங்க? நிச்சயமா திரு மு க ஸ்டாலின் தான் டிசைடிங் அத்தாரிட்டி.
அப்போ அதிமுக அப்போ அப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டுல எடப்பாடி பழனிசாமி டிசைடிங் அத்தாரிட்டி கிடையாது. அப்படிதானே நம்ம அப்படித்தானே புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இந்த அந்த சிஸ்டமேட்டிக்கலா அவங்களை அடிச்சு அவங்களுடைய இடத்தை காலி பண்றாங்கல்ல, அந்த இடத்துக்கு தான் இவங்க வரணும்னு நினைக்கிறாங்க. ஒண்ணு, தாவேக்காவை ஒரு மாதிரி வீக்கன் பண்றாங்க, அதிமுகவை இப்படி ஒரு வீக்கன் பண்றாங்க. அப்போ 2029 வரும் பொழுது 2 வீக்கனான பார்ட்டியா தான் அவங்க போய் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை சேர்றாங்க அப்படின்னு பட்சத்துல வீக்கனான ஒரு இடத்துல தான் அவங்க போய் சேருவாங்க. அப்போ ஆப்வியஸ்லி யார் வர்சஸ் யாருன்னு வந்துரும், டிஎம்கே வர்சஸ் பிஜேபின்ற ஒரு இடத்துக்கு 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்கு கொண்டு போறதுக்கான வேலைகளை தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ, தெரியாமலா இல்ல, தெரிஞ்சுதான் தாவேக்காவும் அதுக்கு பண்றாங்க, ஏடிஎம்கேவும் அது பண்றாங்க. இப்ப இவ்வளவு தூரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, அதிமுக கூட்டணியில் இருக்காங்க சார். சார் இப்ப எனக்கு சின்ன குறுக்கீடு. இப்போ டெல்லிக்கு வந்து திரு விஜய் அவர்கள் வர்றாரா? அவர் வந்து இப்போ கால அவகாசம் கேட்டிருப்பதாகலாம் நமக்கு தகவல் வருது. அவர் டெல்லிக்கு வர்றது வந்து ஊர்ஜிதமா இருக்கா? இல்ல, என்ன மாதிரியான விசாரணை வந்து மேற்கொள்ளப்படும்? என்ன மாதிரியான விசாரணைக்கு வந்து அவருக்கு அழைச்சிருக்காங்க? இல்ல, டெல்லிக்கு அவர் வர்றது வரல அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இப்ப வரைக்கும் கேட்ட வரைக்கும் அவர் வர்றதுக்கான எந்த எதுவும் இல்லை. ஏன்னா அவங்க வராங்க அப்படின்னா சிபிஐ ஆபீஸ்ல இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பெல்லாம் அதிகப்படுத்தணும். ஸோ அந்த வகையில அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. அவரு 10 days to 15 days வந்து டைம் கேட்டிருக்கிறாரு. நான் வந்து சம்மனுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுங்க, நான் அடுத்த தடவை பாக்குறேன் அப்படின்னு. ஸோ சிபிஐ என்ன பண்ணுவாங்கன்னா 10 days டைம் கொடுக்குறாங்களா கொடுக்க மாட்டாங்களான்றது அவங்களுக்கு தான் தெரியும். ஆனா என்ன பிரச்சனைனா, நீங்க 2-3 தடவை கூட சிபிஐ சம்மன் அனுப்புவாங்க, அவரை எவைட் பண்ணலாம். ஆனா அது வந்து விஜய் அவர்களை கைது செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுக்கும். இப்ப என்ன என்ன எப்படி கொண்டு போலாம்னா, இப்ப நீங்க டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 10 தடவை சம்மன் அனுப்பிச்சிருந்தாங்க. அவர் 10 தடவை இந்த டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்குல அவர் ஆஜர் ஆகல அப்படின்னும் பொழுதுதான் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அவர் என்ன சொன்னாரு, என் மேல தப்பே இல்லை, நீ வேணும்னு அரெஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்ற ஒரு தெளிவான முடிவுல இருந்தாரு. சோ ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டரையே சம்மனுக்கு அவர் மரியாதை கொடுக்கல என்னும் பொழுது அரெஸ்ட் பண்ணாங்க. நான் சொல்றது டெல்லி சீஃப் மினிஸ்டர். விஜய் யாரு? அவர் சீஃப் மினிஸ்டர்லாம் கிடையாது. தாவேகா தொண்டர்கள் தலைவர், அவ்வளவுதான். அதுவும் புதுசா வந்திருக்க கட்சி, அங்கீகரிக்கப்பட்ட கட்சியோ அவங்க கட்சியில இருந்து எம்எல்ஏக்களோ எம்பிக்களோ யாரும் கிடையாது. நாளைக்கு போய் அதுக்காக குரல் கொடுப்பாங்க, போய் சட்டமன்றத்துல திணற வச்சிருவோம், நாடாளுமன்றத்துல முடக்கி வச்சிருவோம்னு சொல்றதுக்கெல்லாம் தாவேகாவுக்கு அப்படியும் கிடையாது. இதுல இன்னொரு என்ன வேடிக்கையான விஷயம்னா, டெல்லியில ஒரு சிபிஐ சம்மன் அனுப்பிச்சு வந்திருந்தப்போ அதுக்கு முன்னாடி ஒரு நிர்வாகி டெல்லிக்கு வந்து ஆஜராகிருந்தப்ப நான் கேட்டேன், சார் அடுத்தது கண்டிப்பா உங்களாலதான் சம்மனுக்கு கூப்பிட அப்படிலாம் கூப்பிட முடியாது எங்கால. அப்படியே கூப்பிட்டாங்கன்னா நாங்க 2 லட்சம் பேரை இறக்கிடுவோம் அப்படின்ட்டு. நான் பாக்குறேன் அந்த இதுக்கு வந்தப்போ 20 பேர் கூட இல்ல. அதுவும் எங்க இருந்து அந்த 20 பேர் வந்தாங்கன்னு தெரியல. அங்க இருந்து ஒரு ஆள் சொன்னாரு, இது சிபிஐ ஆபீஸ், இங்க இந்த வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தூக்கி உள்ள வச்சிருவோம்னா அவங்க எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க, கலைஞ்சு போயிட்டாங்க. அவ்வளவுதான் அவங்களோட. உங்களுக்கு புரியுதா? இந்த இந்த இவங்க சொல்லக்கூடிய இந்த மாஸ்ன்ற விஷயம், எங்க ஆளுக்கு ஒண்ணுன்னா நாங்க அப்படி இப்படின்ற சொல்ற விஷயம் எல்லாம் சும்மா வாய்ஸ் அவடாலதான். எனக்கு புரியவே இல்லை, எப்படி இந்த கிரௌடு ஒருவேளை அவங்களாவே கூட்டிட்டு வராங்களா இந்த கிரௌட? ஏன்னா டிவில இங்க இருந்து பார்க்கும் பொழுது நல்லக்கண்ணு அவர்கள் உயிரிழந்ததுக்கு வராரு விஜய் அவர்கள், எந்த சலசலப்பும் இல்லை. அவர் வராரு, மாலையை போடுறாரு, போயிட்டே இருந்துட்டாரு. அவர் வராருன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும். ரசிகர்கள் படை வந்து சேர்ந்துருக்கணும்ல, அத்தனை பேர் அவர் வண்டியை பின்னாடி தொடர்ந்து வந்திருக்கணும்ல. அப்படிலாம் ஒண்ணும் நடக்கவே இல்லையே. டெல்லியிலேயே அப்படிதான். ஒன்னும் பெருசா ஒண்ணுமே இல்லை. அதனால அவரை ஒருவேளை அவர் விசாரணைக்கு வராமல் இருக்கும் பட்சத்துல இன்னும் 2-3 தடவை அனுப்புவாங்க. அவர் தொடர்ச்சியா நிராகரிக்கிறாரு, புறக்கணிக்கிறாரு அப்படின்னா அப்கோர்ஸ் ஆப்வியஸ்லி அரெஸ்ட் அப்படின்றத நோக்கி போவாங்க. ரெண்டாவது, நீங்க முதல்லயே கேட்டது இந்த ஜனநாயகன் திரைப்படம் சம்பந்தமான விஷயம் எனக்கு பயங்கர வேடிக்கையா இருக்கு. ஏன்னா இத ஒரு காரணம்னு எப்படி சொல்றாங்க? ஏன்னா 300 கோடி ரூபா ப்ராஜெக்ட், 400 கோடி ரூபா ப்ராஜெக்ட் அப்படி இப்படின்றாங்க. இவ்வளவு பெரிய மாசு, பக்கா மாசுன்றாரு, அதுன்றாரு, இதுன்றாரு. ஒரு தணிக்கைக்கு கொண்டு போக முடியல, தணிக்கையில இருந்து ஒரு 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 சர்டிபிகேட் வாங்குறதுக்கு ஒரு அசெம்பிள் பண்ண முடியல அப்படின்னா இது எல்லாத்தையுமே அவங்க வாண்டடா தான் பண்றாங்களோ, ஒரு விளம்பர நோக்கத்தோட ஒரு அனுதாபம் தேடுறதுக்காக இது எல்லாத்தையும் மீண்டும் மீண்டும் அவங்க பயன்படுத்திக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா தான் தோணுது. இப்ப இவ்வளவு இந்த இந்த இஷ்யூ எல்லாம் போய்கிட்டு இருக்குது, டிவோர்ஸ் இஷ்யூ அது இதெல்லாம் போய்கிட்டு இருக்கு. அதுல இருந்து ஒரு மாதிரி மடை மாற்றுறதுக்கான விஷயமாவோ இல்லாட்டி அதை திசை மாற்றுறதுக்கான விஷயங்களா இது எல்லாத்தையும் பயன்படுத்துறாங்களோ, இவங்க டெலிபரேட்டா இதை அவங்க பண்றாங்களோ அப்படின்ற சந்தேகம் எனக்கு இருக்கு.
ஏன்னா இவர் பிஜேபிய பெருசா அட்டாக் பண்ணாம இருக்கிறதாகட்டும், இது எல்லாத்துக்கும் பின்னணியில என்ன எனக்கு புரியவே இல்ல. அவங்க பாலிடிக்ஸே எனக்கு புரியவே இல்ல. பட விவகாரத்துல இருந்து, சிபிஐ விவகாரத்துல இருந்து எல்லாத்தையும் பாஜக போட்டு இப்படி பண்றாங்க. ஆனா வாயே தொறக்க மாட்டேன்றாங்க. எனக்கு தெரியல. ஐ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் கைண்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் இஸ் திஸ். எனக்கு புரியல சுத்தமா. நிச்சயமா. அதிலயாவது அவர் வந்து தன்னுடைய அரசியல் ஆதாயத்தை தேடிக் கொள்ளலாம். சிம்பத்தியை அவர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கலாம். பாஜக ஒண்ணுமில்லாத எண்ணெய போட்டு இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு இறுதியான ஒரே ஒரு கேள்வி. என்டிஏவுல அவர் வந்து இணைவதற்கான வாய்ப்புகள் இன்னும் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அல்லது அது பாஜக நீங்க சொல்வது போல அது தொலைநோக்கு பார்வையோடு 2029 ஒரு மைனாரிட்டி ஆட்சி அமைஞ்சிடக்கூடாது. அதுக்கு தமிழ்நாட்டில இருந்து கணிசமான எம்பிக்கள் டெல்லிக்கு போகணும். அப்ப பிஜேபி தமிழ்நாட்டுல இருக்கணும்னா ஒரு மெகா அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணணும். அதுல தாவேகாவும் இருக்கணும், ஏடிஎம்கேவும் இருக்கணும். இன்னும் பல கட்சிகள் கொண்ட கூட்டணியால தான் நம்ம வந்து இங்க கணிசமான இடங்கள்ல வெல்ல முடியும் அப்படிங்கிற கணக்கு போடுறாங்களா? நிறைவான கருத்து. ஆக்சுவலா இப்பவுமே மைனாரிட்டி அரசா தான் மத்திய பாஜக அரசு இருக்கிறாங்க. 2029லயும் அதுக்கான வாய்ப்பு தான் இருக்குன்னு வச்சுப்போமே. ஆனா கூட்டணி அப்படின்றது இம்மீடியட்டா அமையுமா அப்படின்னா, அது தாவேகாவுக்கும் கிட்டத்தட்ட அவங்களே குழிய தோண்டி அவங்களே படுத்துக்கிறக்கு ஈக்குவல். பாஜக, அதிமுகவுக்கும் அது கிட்டத்தட்ட அந்த மாரியான ஒரு சிச்சுவேஷனா தான் இருக்கும். ஏன்னா, கொள்கை எதிரின்னு ஆல்ரெடி அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஊழல் அப்படின்னு பேசுறாரு. ஊழல் அப்படின்னு பேசும்பொழுது அதிமுகவை தவிர்க்க முடியாது. ஏன்னா, ஜெயலலிதா அவர்கள் ஊழல் சக்தின்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டாரு. ஏடிஎம்கே ஊழல் சக்தின்னு சொல்லிட்டாரு. இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி பலருக்கும் எகெயின்ஸ்டான கேசுகள் அப்படின்றது ஒரு பக்கம் போய்கிட்டு தான் இருக்கு. பாஜக கூட கொள்கை எதிரி, அதனால பண்ண முடியாது. அதையும் மீறி இந்த அழுத்தங்கள்லாம் தாங்க முடியாம அவர் பண்றாரு அப்படின்னா, இப்பவே எழுதி வச்சுக்கலாம். திமுக கூட்டணி தான் தேர்தலை வெற்றி பெறுவாங்க. ஏன்னா, அ ஒரு கிளாரிட்டியே இல்லாத ஒரு 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 கட்சியா மாறிடுவாங்க. கொள்கை ரீதியில எந்த விதமான கிளாரிட்டியுமே இல்லாத ஒரு நபர்களா மாறிடுவாங்க. சோ எனக்கு தெரிஞ்சு அதுக்கான வாய்ப்பு பாசிபிலிட்டிஸ் இப்போதைக்கு கிடையாது. ஏன்னா அப்படி ஆச்சுன்னா அது டிஎம்கேவுக்கு தான் பயங்கர ஃபேவரா இருக்கும். நீங்க நீங்க சிம்பிளா யோசிச்சு பாருங்களேன். இப்ப காங்கிரஸ், தாவேகா கூட்டணி சேராம இருக்கிறதுக்கு காரணம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் போய் விஜய் அவர்களுடைய தோளுல மாலை போட்டு இந்த தளபதிக்கு ஓட்டு போடுங்கன்னு ஒரு ஒரு ஓட்டு கேட்கறாருன்னு வச்சுக்கோங்களேன் சிதம்பரம். ஜஸ்ட் நீங்க இமேஜின் மட்டும் பண்ணி பாருங்களேன். அது எப்படி இருக்கும்? இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் இருக்கிறாங்க. இல்ல. பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வராரு. விஜய் அவர்கள் மேடையில இருக்கிறாரு. எங்கள் தளபதி தான் எங்கள் தலைவர் அப்படின்னு மோடி அவர்கள் சொல்லுவாரா? எப்படி சொல்லுவாங்க? மோரோவர் பாஜகவுக்கும் முதல்வர் கனவு அப்படின்றது இருக்கு. அதிமுக ஆஃப் கோர்ஸ் அவங்க தான் முதல்வர். ஆமா. விஜய் அவர்களும் அவங்க தான் முதல்வர் அப்படின்றாங்க. விஜய் அவர்களுக்கு முதல்வர் கிடையாது, துணை முதல்வர் தான் அப்படின்னு ஒரு வேளை சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். விஜய் ஏத்துக்குவார் சார். தாவேகா தொண்டர்களை நினைச்சு பாருங்க. அவங்க ஒய்ஃப் சொல்லக்கூடிய புகார்களே அவங்களால ஏத்துக்க முடியல. தாவேகா தொண்டர்களால. விஜய் அவர்களே ஒத்துக்கிட்டாரு. அவங்க கூட இருக்கக்கூடியவங்களே ஒத்துக்கிட்டாலும், இல்ல இல்ல எங்க அண்ணா அப்படிலாம் கிடையாது அப்படின்னு தீர்க்கமா நம்பக்கூடியவங்களா தான் தாவேகா தொண்டர்கள் இருக்காங்க. அவர் தான் அடுத்து வந்து ஆட்சி கொடுக்க போறாரு, முதல்வராக போறாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த கூட்டணி அமைஞ்சு விஜய் அவர்களுக்கு துணை முதல்வர் தான், பவன் கல்யாணுக்கு ஆன மாதிரி ஒரு துணை முதல்வர் அப்படின்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். விஜய் கூட அதை ஏத்துக்குவாரு. புஷ்டி ஆனந்த் கூட ஏத்துக்குவாரு. ஆதவர்ஜுனா கூட ஏத்துக்குவாரு. தாவேகா தொண்டர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க? அது யாரு போய் ஓட்டு போடுவாங்க அவங்களுக்கு? எனக்கு நான் என்னோட சோர்சஸ்ல தெரிஞ்ச வரைக்கும் விஜய் அவர்கள் இந்த எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்றதே டவுட்ன்றாங்க. அவர் கண்டெஸ்ட் பண்ண மாட்டாரு. அவர் வெறும் தேர்தல் வேலைகளை மட்டும் பார்ப்பாரு. மற்றவங்களை களமிறக்குவாரு அப்படின்ற மாதிரியான தகவல்கள் தான் வந்துட்டு இருக்கு. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது கூட்டணி அப்படின்றதெல்லாம் போனாங்கன்னா அது எப்படி அவங்க எலெக்ஷன் கேம்பெயின் நடத்தி, ஏன்னா விஜய் அவர்கள் வர டைமும் மோடி அவர்கள் வரக்கூடிய டைமும், மோடி 4 மணிக்கு சாயந்தரம் 4 மணிக்கு வந்துருவாரு பொதுக்கூட்டத்துக்கு. விஜய் 4 மணிக்கு தான் பனையூர்ல இருந்தே கிளம்புவாரு. விஜய்க்காக மோடி காத்திருக்க முடியாது. 2வது டெல்லிக்கு வரணும். ஏற்கனவே சிபிஐ கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க டெல்லிக்கு. சிபிஐ பார்த்துட்டு அப்படியே போய் அமித்ஷாவை பார்க்கவும் முடியாது. எவ்வளவு குளறுபடிகள், எவ்வளவு முரண்கள் இருக்கக்கூடியது. எனக்கு தெரிஞ்ச அதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நிச்சயமா சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவா உங்களுடைய டீட்டெயில்டான அனாலிசிஸை எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.